நிதி நிறுவன ஊழியர்களின் அடாவடியால் பெண் எடுத்த விபரீத முடிவு. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். கோபி அருகே உள்ள எரங்காட்டூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தவணை தொகையை செலுத்த கூறியதுடன் வீட்டு சுவற்றில் அடமானத்தில் உள்ளதாக எழுதியதால் மனமுடைந்த பெண் எடுத்த விபரீத முடிவு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோபி அருகே உள்ள கள்ளிப்பட்டி எரங்காட்டூர் தூசு நகரைச் சேர்ந்தவர் நாராயணதாஸ். இவர் கோவையில் உள்ள தனியார் மில்லில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி ஹேமபிரியா இவர் டெய்லராக வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் ஹேமபிரியா கோபி அருகே கரட்டூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீடு அடமான கடன் பெற்றுள்ளார். தவணை தொகையை செலுத்த காலதாமதமான நிலையில் நிதி நிறுவன ஊழியர்கள் 4 பேர் ஹேமபிரியாவின் வீட்டிற்கு சென்று தவணை தொகையை செலுத்துமாறு கூறியுள்ளனர். ஹேமபிரியா தவணை தொகையை செலுத்த கால அவகாசம் கேட்கவே அதை ஏற்க மறுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டு சுவற்றில் இது அடமான சொத்து என எழுதியுள்ளனர். இதனால் மனமுடைந்த ஹேமபிரியா வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை ஊற்றியதுடன் விபரீத முடிவையும் எடுத்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 80% தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஹேமபிரியா அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து பங்களாபுதூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிதி நிறுவன ஊழியர்களின் செயலால் பெண் எடுத்த விபரீத முடிவு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.